இந்த ஒரு ஸ்கில் இருந்தால் அவங்களால எந்த மாதிரி இடத்த வேணாலும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். உங்களை தூக்கி ஒரு ரூம்ல உட்கார வச்சோம் அப்படின்னா, அதாவது நியூ க்ரௌட் இருக்க ஒரு ரூம்ல உட்கார வச்சோம் அப்படின்னா, அவங்க யாருன்னே தெரியலனா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அப்படிதான் நம்ம வந்து எவால்வ் ஆயிருக்கோம். மனுஷங்க மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிரினங்களுமே கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் அப்படின்றது எல்லாத்துக்குமே ரொம்பவே முக்கியமா இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் அப்படின்றது பர்சனல் லைஃப்ல இருந்து ப்ரொஃபஷனல் லைஃப் வர ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த கம்யூனிகேஷன்ன்றது. நீங்க இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா அப்படின்றதெல்லாம் இல்ல மேட்டரே கிடையாது. லிட்டரலா என் ஃப்ரெண்டு ஒரு கம்பெனில இருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கான் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை அப்படின்னு. அவன் கோடிங்ல பெட்டரா இருப்பான், ஆப்டிடியூட்ல பெட்டரா இருப்பான், வெர்பல்ல பெட்டரா இருப்பான். பட் இந்த கம்யூனிகேஷன்ல வரும்போது ஸோ அவன் கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த கம்யூனிகேஷன் அவனுக்கு அந்த அளவுக்கு வராது. அதனாலேயே அந்த கம்பெனி வேணா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ரொஃபஷனல் லைஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். வித்தவுட் கம்யூனிகேஷன் யூ கேனாட் என்டர் த இண்டஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ அதனால இந்த கம்யூனிகேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வெர்பல் கம்யூனிகேஷனை பத்தி போட்டிருக்கோம், நான் வெர்பல் கம்யூனிகேஷன் பத்தி போட்டிருக்கோம். நான் அதை வந்து ஐக்கான்ல கொடுக்குறேன், நீங்க வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த கம்யூனிகேஷன் நீங்க வந்து இண்டஸ்ட்ரியில என்டர் ஆகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீம் கிரியேட் பண்றது இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட், டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூ அப்போ இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ எல்லா இடத்தையுமே இண்டஸ்ட்ரிக்குள்ள போனா, ப்ரொஃபஷனலுக்குள்ள போனா எல்லா இடத்தையுமே இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு. இப்பதான் நீங்க ஒரு ஃப்ரெஷர் கம்பெனிக்குள்ள புதுசா போக போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாரும் வைக்கிற ரவுண்டு என்னவா இருக்கும்னா, ஒன்னு ஆப்டிடியூடா இருக்கும், இல்லைன்னா ஜிடியா இருக்கும். ஸோ இந்த ஜிடி பாத்தீங்கன்னா உங்களோட நாலேஜ் செக் பண்றது மட்டும் இல்லாம, அதாவது உங்களோட லாங்குவேஜ் நாலேஜ் செக் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட கம்யூனிகேஷன் நாலேஜும் கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஜிடி அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து கம்யூனிகேட் பண்றதும் மேஜரா நோட் பண்ணுவாங்க. உங்களோட லாங்குவேஜை விட நீங்க எப்படி வந்து அதை கையாளுறீங்க அப்படின்றதான் மேஜரா பார்ப்பாங்க. இப்போ உங்க டீம்ல ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த 4-5 பேர்ல ஒவ்வொருத்தரா பேச வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ யாரையுமே பேச விடாம நீங்க மட்டும் அந்த குரூப் டிஸ்கஷன்ல பேசிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு பேட் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது லிசனிங்கும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு லிசன் பண்ணி ஒரு கருத்தை வந்து மெயின் பாயிண்டா வைக்கிறோமோ, ஸோ அதுதான் வந்து கம்யூனிகேஷன்ல மேஜரான திங். நம்ம ஒன்லி பேசிட்டு இருக்கிறது மட்டும் கம்யூனிகேஷன் கிடையாது, லிசனிங்கும் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். ஸோ அதனால உங்க டீமை பேச விட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுனீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த ரவுண்டை கிளியர் பண்றதுக்கு ரொம்பவே அதிகமான சான்சஸ் இருக்கு. இப்போ நீங்க ஜிடி ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போனீங்கன்னா வச்சுங்களேன், ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும். நீங்க ஆப்டிடியூட் கிளியர் பண்ணிட்டீங்க, கோடிங் கிளியர் பண்ணிட்டீங்க, ஜிடி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹெச்ஆர் ரவுண்ட் வைப்பாங்க. ஸோ இந்த ஹெச்ஆர் ரவுண்ட்ல ஒவ்வொரு ஹெச்ஆரும் ஒவ்வொரு ரோல் பிளே பண்ணுவார். ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களோட நான் வெர்பல் கம்யூனிகேஷன் நோட் பண்ணுவார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வெர்பல் கம்யூனிகேஷன் நோட் பண்ணுவார். இன்னொருத்தர் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்லை வந்து நோட் பண்ணுவார். ஸோ ஒவ்வொரு ஹெச்ஆரும் ஒவ்வொரு வேலையை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்த நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும். அங்க போயிட்டு கம்முன்னு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்க எப்படி ஜிடியில் செலக்ட் ஆனீங்க அப்படின்றத சந்தேகம் வந்து அவங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு கிளியரா பேசுறோமோ, எந்த அளவுக்கு ஹெச்ஆர் சொல்றத லிசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன்சர் பண்றோமோ, இதுல இந்த கம்யூனிகேஷன் ஒரு மேஜரான ரோல் பண்ணுது. நம்ம ஈஸியா வந்து ஹெச்ஆர் ரவுண்டை கிளியர் பண்ண முடியும். ஓகேப்பா, நான் ஹெச்ஆர் ரவுண்டை கிளியர் பண்ணிட்டேன். உள்ள போனதுக்கு அப்புறம் கம்யூனிகேஷன் தேவையான்னு கேட்டா அங்கதான் மேஜரா தேவை. ஏன்னா நியூ பீப்புள், நியூ டீம் லீடர், நியூ மேனேஜர் எல்லாமே புதுசா இருக்கனால அங்க வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒண்ணா இருக்கும். நீங்க ஒரு டீம் லீடரா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் என்ன, நீங்க வந்து என்ன மத்தவங்க கிட்ட சொல்ல போறீங்க அப்படின்றது எல்லாமே வந்து உங்களோட டீம் பீப்புளுக்கு புரியணும் அப்படின்னா நீங்க கம்யூனிகேஷன்ல பெட்டரா இருக்கணும். ஸோ நீங்க ஒரு கஸ்டமர் சைடு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது கஸ்டமர் சைடை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ கஸ்டமருக்கு எந்த மாதிரியான கம்யூனிகேஷன் முக்கியம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கஸ்டமர் எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ பர்சனல் லைஃப்லயும் அப்படிதான். பர்சனல் லைஃப்ல நிறைய கனெக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ எந்த மாதிரினா நீங்க ஃப்ரெண்ட்லேயே யார்ட்டையா பேச போனாலும், இல்லை நியூ பீப்புளை கனெக்ட் பண்ண நினைச்சாலும், இல்லை உங்களுக்கு யாரோ ஒரு ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னாலும், ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றா தேவைப்படுது. இப்போ 10 பேர் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல நீங்க மட்டும் தனியா உட்கார்ந்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த பொருட்ரேட் எப்படி மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு வச்சு பாருங்க. ஸோ அதனால இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது எல்லாத்துக்குமே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது எப்படிடா இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு கேட்டா, ஆஸ் அ ஹியூமனா நம்ம எல்லாருமே ஒரு சோசியல் அனிமல் தான். ஜஸ்ட் ஒரு விஷயம் பண்ணா போதும், அதுதான் வந்து ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ் பண்றது மூலியமா மட்டுமே நம்மளால நம்மளோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு மேஜரா எல்லாரும் பயப்படுற விஷயம் என்ன அப்படின்னா,
நம்மகிட்ட பேசாம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு தான். ஸோ பேசாம தான் போயிட்டு போறாங்களா, ஜஸ்ட் என்ன ஆயிடும், நம்ம இன்னொருத்தங்கிட்ட போய் பேசலாம். ஓகேவா? இப்படிதான் நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண முடியும். நிறைய பேருக்கு இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா? ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல தான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. கம்யூனிகேஷன் அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்றதான். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது ஒன் வே கம்யூனிகேஷன். ஆக்சுவலா இது 2 வே கம்யூனிகேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா கீழே கமெண்ட்ல உங்களால உங்களோட கமெண்ட்டை வந்து லீவ் பண்ண முடியல. ஸோ அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கலாம். பட் ஜென்ரலா பார்க்க போனா இது ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன். ஸோ நான் இன்னொரு பீப்புள் கூட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ஒரு 2 வே கம்யூனிகேஷன். நிறைய பீப்புள் கூட நம்ம பேசுறோம், அவங்களும் நம்ம கிட்ட திருப்பி பேசுறாங்க அப்படின்னா இது ஒரு மல்டிபிள் வே கம்யூனிகேஷன். சிம்பிள் தாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ இந்த கம்யூனிகேட் அப்படின்றது நம்ம மற்றவங்கிட்ட எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. நம்மளோட லாங்குவேஜ் எந்த அளவுக்கு கிளியரா இருக்கு அப்படின்றத பொறுத்து இருக்கு. நம்ம எப்ப அதிகமா கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும், நம்மளோட அந்த டோர் வந்து ஈஸியா ஓப்பன் ஆகப்படும். ஓகேவா? நம்ம ஒரு ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம மற்றவங்கிட்ட சொல்லி வச்சிருப்போம். பரவாயில்ல, இவன் இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னானே, ஸோ இவனை வந்து அந்த பொசிஷனில் உட்கார வச்சு பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது கூட நிறைய சான்சஸ் இருக்கு. நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளோட நாலேஜும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடியும், நம்மளால ரிலாக்ஸாக இருக்க முடியும், நம்மளோட மூட் வந்து பெட்டர் ஆகும், நம்மளோட ஐக்யூ லெவல் வந்து பெட்டர் ஆகும். ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ல நிறைய திங்ஸ் இருக்கு. ஸோ அதனால கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். சரியா? ஓகே, இந்த அளவுக்கு நீங்க வந்து கம்யூனிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா இந்த அளவுக்கு கம்யூனிகேஷன்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களால எல்லா இடத்துக்கிட்டையுமே ஈஸியா ஒரு பெட்டரான கம்யூனிகேஷனை கொண்டு வர முடியும். சரியா? நம்ம எப்படி வந்து பெட்டரா கம்யூனிகேட் பண்றது, வெர்பல் கம்யூனிகேஷன், நான் வெர்பல் கம்யூனிகேஷன் பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? மறக்காம அந்த வீடியோலாம் வந்து செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த வீடியோ மட்டும் இல்லாம மற்ற வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ அதுவும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஓகேவா? ஸோ போறதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு போயிடுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ நீங்க இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருந்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பை.